சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒருத்தவங்களோட கேரக்டர் நீங்க எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவீங்க? இதை எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றத பொறுத்தா, இல்லாட்டி நீங்க சொல்றதை எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத பொறுத்தா? இதுக்கு என் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டோட ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். அப்ப வந்து அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான். எதுக்குன்னு கேட்டப்போ, இந்த மாதிரி நான் எனக்கு கஷ்டமா இருந்தா கோயில் போவேன். அந்த கோயில்ல ஒரு பாட்டி வந்து எனக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க. சோ நாங்க அப்ப என்ன நினைச்சேன்னா, இந்த சுயநல உலகத்திலயுமே இவ்வளவு பொதுநலமா யோசிச்சு என்ன பெரிய 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 பிரச்சனையா இருந்தாலும் அவங்க உட்கார்ந்து பதில் சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு இருந்த பாட்டி திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிட்டு, இந்த பாட்டிட்ட எப்படி இருக்கீங்க பாட்டின்னு, நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திடீர்னு ரொம்ப வருத்தமாயிட்டேன். என்னடா நான் வேற எதுவுமே கேட்கலையே, எப்படி இருக்கீங்கன்னு தானே கேட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டிருந்தப்போ, அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். சோ அங்க உட்கார்ந்து இருக்கும் போதுதான் திடீர்னு அந்த பாட்டி வந்திருந்தாங்க. சோ வந்து என்ன சொன்னாங்கன்னா, தம்பி சாரிப்பா, நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அதனாலதான் அப்படி நான் நடந்துகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, சோ இந்த ஒரு சுச்சுவேஷனாலதான் அந்த கேரக்டரே சேஞ்ச் ஆகுது. சோ அந்த பாட்டிக்கு அந்த சுச்சுவேஷன் நடக்கலைன்னா எப்பயும் போல அவங்க வந்து ரெகுலரா பேசியிருப்பாங்கல்ல. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒருத்தவங்க நம்மள்ட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா, சோ அதுக்கு வந்து அவங்க வந்து அவங்க கேரக்டரே தப்பா நினைச்சிராம, சோ அவங்களோட சுச்சுவேஷனை கொஞ்சம் பார்த்தோம்னா, சோ அவங்க சுச்சுவேஷன் அப்படி நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும். சோ அதனால அந்த அந்த டைம்ல அப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க தவிர, சோ அவங்க கேரக்டரே நம்ம ஜட்ஜ் பண்றது தப்பு. ஓகே.